சத்யா 2 பேரும் சாப்பிடாம மயக்கம் வர அளவுக்கு வீக்கா இருக்காங்க. ஏதா ஆயிட போகுது சத்யா. பயமா இருக்கு சத்யா. போய் பிரபு சார்ட்ட ஏதாவது போய் பேசு சத்யா. உன்னை வேலை பார்க்க சொன்னா வேடிக்கை பார்த்துன்னு இருக்கியா? வேலை பாரு. நீ அடிக்கிறது பயந்துட்டு நான் உண்மையை சொல்லாமலாம் இருக்க முடியாது. பிரபு சார் நீ காலையில் தான் ஒன்றாவது இருக்காரு நினச்சிட்டு இருக்கல. ஆனால் அவர் எப்போ நீ ஃப்ரெண்ட்ஷிப் வேணான்னு சொன்னியோ அப்போலேருந்து அவர் சாப்பிடவே இல்லை. சும்மா அவனை பத்தியே பேசி பேசி என்ன டார்ச்சர் பண்ணிருக்காதீங்க. Look into the sky, keep your head on the rise. All alone and I'm bad to the bone. ஆமா, ஒரு ஏரியாவுக்கு எதுக்கு 3 நைட் வாட்ச்மேனு? ஏய், எங்களை பார்த்தா நைட் வாட்ச்மேன் மாதிரி தெரியுதா? யோ தூக்குங்க இவங்கள. இருங்க. மாப்ள, நைட் வாட்ச்மேனுக்கு எதுக்கு ஸ்டார்லாம் கொடுத்துருக்கானுங்க? யோ, இவங்க இந்த ஏரியா இன்ஸ்பெக்டரியா? இன்ஸ்பெக்டரா? சாரி மேடம், பாக்குறதுக்கு இன்குபேட்டர் மாதிரி இருக்கீங்களா, அதான். ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்க இவங்கள, அங்க வச்சு தெளிய வைக்கலாம். ஏன் நாங்க எதுக்கு ஸ்டேஷன்ல வரணும்? நாங்க என்ன மேடம் தப்பு பண்ணோம்? உண்ணாவிரதம் இருந்ததுக்கு. மொட்டை என்ன விட்டுருங்களேன் ப்ளீஸ். நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரின்னு நினைச்சியா? நீ சொல்றதை கேட்டு நடந்துக்கிறதுக்கு வாடா. மேடம், இப்போதைக்கு நீங்க மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சட்டையில முதல்ல கையிடுங்க. எடுக்கலன்னா என்னடா பண்ணுவ? சொன்னா கேளுங்க மேடம், சட்டையில இருந்து கையிடுங்க. என்னடா ஓவரா பேசுற? நிறுத்துங்க. அப்படியே போட்டனா. இப்ப எதுக்கு அவனாண்ட இப்படி நடந்துக்கிறீங்க? முதல்ல கையெடுங்க சட்டையில இருந்து. ஏமா நீ தானம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்த? அவனை இங்க இருந்து கூட்டின்னு போங்கன்னு தான் நான் சொன்னேன். அவன் மேல கையை வைக்க சொல்ல. விடுங்க, நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். அவனை விடுங்க. நீ வாபஸ் வாங்கினாலும் பொது இடத்துல உண்ணாவிரதம் இருக்கிறது முதல்ல தப்பு. ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டாதான் விட முடியும். முதல்ல கூட்டு போங்க இவங்கள. பிரபு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கடி. என்னடி சொல்ற? வா போலாம். ஹே, கொஞ்சம் நில்லு. நீ பயப்படுற அளவுக்கு பெரிய கேஸ் எல்லாம் கிடையாது. ஒரு கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிடுவாங்க. எதுக்கு கூட்டிட்டு போனாங்க? சத்யா கோவப்பட்டு பிரபுவை இனிமே என் மூஞ்சில முழிக்காதீங்கன்னு சொல்லிட்ட போல. ஆனா உன் ஆளு சத்யா ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. சத்யாவே போய் போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டான். ஒரு விதத்துல அதுவும் நல்லதுதான். பிரபுவும் சத்யாவும் ஃப்ரெண்டா இருக்கிறது எனக்கு எப்பவும் பிரச்சனை தான். இவன் வேற. யாரடி போன்ல? எதுக்கு கட் பண்ற? பாலா காலையில இருந்து போன் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா நான் அட்டன் பண்ணல. அட்டன் பண்ணி நீ ஃப்ராடுன்னு தெரிஞ்சிருச்சு, இனிமே டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட வேண்டியதானே. என் கல்யாணம் முடியற வரைக்கும் அவன் கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். பாலா, இங்க எதுக்கு வந்த? அம்மா பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ கிளம்பு பாலா. ஹே, கூல் பேபி கூல். ஏன் பயப்படுற? உங்க அம்மா கீழே தானே இருக்காங்க, நான் பார்த்துட்டு தான் வந்தேன். ப்ளீஸ் பாலா, சொன்னா புரிஞ்சுக்கோ. போ பாலா. ஓகே ஓகே, நான் கால் பண்ணா நீ ஏன் எடுக்க மாட்டேங்கிற? அது இவ கூட பேசிட்டு இருந்தேன், அதான் கால் அட்டன் பண்ணல. ஓ சரி சரி, அதை விடு. இந்தா, இதுல ஒரு கையெழுத்து போடு. என்னது இது? நாம 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறோம்ல, அதுக்கான ஒரு சின்ன ஃபார்மாலிட்டி. இதுல ஒரு சைன் பண்ணி கொடு.
திவ்யா. ஏய், பனிக்காலத்துல மொட்டை மாடியில நின்னு என்னடி பேசிட்டு இருக்கீங்க? ஜலதோஷம் பிடிக்க போகுது. கீழே இறங்கி வாங்க. வாங்க. வர சொல்றல, வாங்க. அப்பா, இவனுங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி எனக்கு பிரபு மேல கோவம்லாம் கிடையாதுப்பா. அவன் என் உயிரை காப்பாத்துறதுக்கு தான் அப்படி பொய் சொல்லிக்கிறான்னு எனக்கு புரியுதுப்பா. அவன் மேல எந்த தப்பும் இல்லப்பா. ஆனா மனசால அவன் பொண்டாட்டியாவே நினைச்சு நான் இந்த கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டேன். இப்ப திடீர்னு நீ நினைச்சது எதுவுமே உண்மை இல்லைன்னு சொன்னா உடனே எப்படிப்பா என் காதுல தூக்கி போட முடியும்? அது ரொம்ப டைம் ஆகும்பா. அது வரைக்கும் நான் அவனை பார்க்காம பேசாம இருக்கணும். அப்பதான்ப்பா என்னால அவனை மறக்க முடியும். இல்லைன்னா சத்தியமா என்னால முடியாது. இது புரியாம எல்லாத்தையும் மறந்துட்டு ஃப்ரெண்டா இருக்கணும்னு சொன்னா அது எப்படிப்பா? அது என்ன நானே ஏமாத்திக்கிற மாதிரி தானே. எல்லாத்தையும் விடுங்க. உங்க கோவத்தை மறந்துட்டு பழையபடி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம். நான் செம்ம கான்ல இருக்கிறேன். எனக்கு உங்க மூஞ்சியெல்லாம் பார்க்கவே புரியல. தயவு செஞ்சு 2 பேரும் இங்க இருந்து போயிருங்க. அன்பு பொதுவானதுங்க. அது நட்பு காதலன்னு பிரிச்சுலாம் வராது. இது உங்களுக்கு புரியலையா? இதோ பாருங்க, உங்களுக்கு என்ன எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு உங்களை எனக்கு பிடிக்குங்க. பிடிச்சிருந்தா அது காதலா தான் இருக்கணுமா? ஏன் நட்பா இருக்க கூடாதா? இதோ பாருங்க, என் லைஃப்ல நீங்க இல்லாம, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம என்னால லைஃப்ல நிம்மதியா இருக்க முடியாதுங்க. ஏதோ தப்பு நான் பண்ணிட்டேங்க. அதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. அது எதுக்குங்க நீங்க பெருசுபடுத்துறீங்க? விட்டுருங்களேன். எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டாங்கள. மறக்கணுமா? டேய், நானும் மறக்கணும் தான்டா நினைக்கிறேன். அதுக்காக தான் இவனுக்கு கண்ணு முன்னாடி வந்து நிக்க வேணான்னு சொல்றேன். புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப என் கண்ணு முன்னாடியே வந்து நின்னு என்ன கஷ்டப்பட்டு நிறுகிறான். இவனுக்கு இருக்கிற கில்ட்டினால என்ன சமாதானப்படுத்தணும்னு நினைச்சு திரும்ப திரும்ப எதுக்குடா என்ன காயப்படுத்துறீங்க? இங்க பார்க்குள்ள போதும் நிஜமாவே எனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு இவன் நினைச்சான்னா தயவு செஞ்சு இனிமே இதுக்கப்புறம் என் முன்னால வரக்கூடாது. எங்க இவர் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றாரு? ஹலோ, சொல்லுங்க சசி. ஹலோ, சொல்லுங்க. சத்யா வந்துட்டாங்களா? இல்ல, இன்னும் வரல. காலையில இருந்தே சத்யா சாப்பிடல. சாப்பிடலையா? ஏன், என்னாச்சு? காலையில இருந்து நடந்த விஷயம் எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? தெரியாதே, என்னாச்சு? இங்கே உண்ணாவிரதம் இருந்து சாவனே தவிர எந்திரிச்சுலாம் போக மாட்டேன். நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். அவனை விடுங்க. நீ வாபஸ் வாங்கினாலும் பொது இடத்துல உண்ணாவிரதம் இருக்கிறது முதல்ல தப்பு. ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டால் தான் விட முடியும். அப்போ பிரபு சாரும் சாப்பிடலையா? ஆமா, இப்போ இவங்க 2 பேரையும் நம்ம தான் எப்படியாவது சாப்பிட வைக்கணும். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அதுக்கு? நீங்க ரெகுலரா சாப்பிடுற கடை ஏதாவது இருக்கா? இருக்கே. நம்ம தர்மராஜன் கடை ஒர்க் ஷாப்ல இருந்து ரைட் எடுத்தா வரும். நீங்க எப்படியாவது பேசி சத்யா அவங்க கூட்டிட்டு வந்துருங்க. சரி, ஓகே, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன வேணும்னு ஆர்டர் பண்ணு. அண்ணா 4 இட்லி கொடுங்கண்ணா. இந்த தாரப்பா. அங்க 4 இட்லினா இங்க 2 முட்டை தோசை.
நீ தான் வர சொன்னியா? ஐயோ இல்லக்கா, நான் வர சொல்ல. அப்புறம் எப்பறம் இவனுங்க இங்க வந்தானுங்க? ஹலோ, நாங்க சாப்பிட வந்திருக்கோம். என்ன குள்ளபுதம் சவுண்ட் எல்லாம் எகிருது? இல்லங்க சத்யா, பசியில காதுல பஞ்சு வச்சு அடைச்ச மாதிரி இருக்கு. அதான் டெசிபிள் லிமிட் தெரியாம சத்தமா பேசிட்டேன் போல இருக்கு. இல்ல மாப்ள? அப்ப சாப்பிட்டு கிளம்புற வழியே பாரு. இந்தாப்பா. தேங்க்யூ. டேய் கதிரு, சாப்பிட வந்தா சாப்பிட வேண்டியதானடா. அதை விட்டு எதுக்குடா நம்ம வாயை பார்த்துன்னு இருக்கானுங்க? ஏங்க, எனக்காக நீங்க சாப்பிடாம இருக்கும்போது என்னால மட்டும் எப்படிங்க மனசாட்சி இல்லாம சாப்பிட முடியும்? ஹலோ, உனக்காக நான் சாப்பிடாம இருக்கிறேனா? யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். ஏங்க, காலையில இருந்து நீங்களும் சாப்பிடலன்னு எனக்கு தெரியும். நைட்டு வாங்கி கொடுத்த சாப்பாட்டையும் ஒரு பெரிய வீட்டு கொடுத்தத நான் பார்த்தேன். அக்கா, அப்போ நீ என்கிட்ட சாப்பிட்டேன்னு போய் சொன்னியா? சொல்லுக்கா. அது எப்படி சாப்பிடுவாங்க? நான் சாப்பிடாம அவங்களும் சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ம், சரி, அப்ப சாப்பிடுங்க பாப்போம். பாத்தில கதிர், அவங்க சாப்பிட மாட்டாங்க, எனக்கு தான் தெரியுமே. அண்ணா 2 இட்லி குடுண்ண. சூடு பிடிச்சிச்சு போல. பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எவனுக்கோ நான் அதுக்கு சாப்பிடாம இருக்கணும். நீ குடுண்ணா. இந்தாம்மா. சார், என்னமோ சொன்னீங்க பாருங்க, அக்கா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமால, சரி ஓகே. மத்தவங்களுக்கு என் மேல அக்கறை இல்லைனா நான் எதுக்கு அவங்களுக்காக சாப்பிடாம இருக்கணும்? அண்ணா, எனக்கும் இவங்களுக்கு கொடுத்த மாதிரி 2 இட்லி கொடுங்க. இந்த தாரப்பா. இந்தாப்பா. தேங்க்ஸ்ண்ணா. சரி, சாப்பிட்டு உண்ணாவிரதத்தை முடிச்சாச்சு. மாப்ள, அவங்களுக்கு சேர்த்து நீயே பில்ல கொடுத்துரு. சரிடா. பில் இல்லடா. தெரியலக்கா. நமக்காகலாம் எவனும் பில்லு கொடுக்க தேவையில்ல, எங்களுக்கு கொடுக்க தெரியும். எவ்வளோண்ணா? 70 ரூபா ஆச்சுமா. இந்தாங்க. கதிரோகர். உட்கார்றா. கல்யாணம் ஆக போற பையன் மாதிரியா இருக்க? ஏன் இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிற? உனக்கு பிடிச்ச பொண்ணு தானே பார்த்தோம், உனக்கு பிடிச்ச மாதிரி தானே எல்லாமே செஞ்சோம். ஆனா உன் முகத்துல அந்த கலையே இல்லையே. என்ன பிரச்சனை உனக்கு? சொல்லு. இப்படி அமைதியா நின்னா அப்பாவுக்கு என்ன தெரியும்? சொல்லுப்பா, உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லு, அப்பா செய்யறேன். கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போட முடியுமாப்பா? ஏப்பா இந்த கல்யாணத்தை தள்ளி போட சொல்ற? அது ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு நினைச்சு தப்பு பண்ணிட்டப்பா. தப்பு பண்ணிட்டியா? நீயா? ஆமாப்பா. யாருக்கு? சத்யாவுக்கு. சத்யாவுக்கா?
என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ரவுடி பேபி. சத்யா, சத்தியமா பிரபு உங்களை லவ் பண்ணலங்க. அவனும் சொல்றான், அது உண்மையா? எனக்கு ஏற்கனவே நிச்சயம் ஆயிடுச்சுங்க, அதாங்க உண்மை. நீ பண்ணது தப்பே இல்லை. அந்த சமயத்துல என்ன செய்யலான்னு என்கிட்டே கேட்டிருந்தா கூட நான் இதைத்தான் செய்ய சொல்லியிருப்பேன். ஆனா சத்யா மனசை காயப்படுத்திட்டேனப்பா. கல்யாணம்ன்றது ஒரு கோல்டன் மூமெண்ட். எல்லாத்தையும் ரசிச்சு சந்தோஷமா செய்யணும். ஆனா நான் இப்ப இருக்க மனநிலையில என்னால அப்படி இருக்க முடியாது டாட். நீ இதையே நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ தூங்கு. வரேன். இது கனவா இல்ல நிஜமா? இப்ப நம்புறியா? நம்புறேன். இது நிஜம்தான். இங்க பாரு, முதல்ல பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு சீக்கிரமா வா. அது இல்லங்க, எனக்கு ஒண்ணுமே. போ, டைம் ஆயின்னு இருக்குல்ல, போ. ஏற்கனவே லேட்டு, போ போய் குளிச்சுட்டு வா. ஓ, நான் போறேங்க, நீங்க போங்க. ஷையா இருக்குல்ல. எப்படி இவங்க இங்க வந்தாங்க? ஏங்க, என் டவுட்டை கிளியர் பண்ணுங்க. நீங்க எப்படிங்க இங்க? வாய் முறியா? எப்படி ட்ரெஸ் பண்ணிடணும்னு கூட உனக்கு தெரியாதா? ஐயோ, நீ எல்லாம் கல்யாணம் பண்ணின்னு எப்படிதான் குப்பை கொட்ட போறியோ? ஏங்க, இந்த ட்ரெஸ்க்கு என்னங்க குறை? நான் வீட்ல தானே இருக்க போறேன், சும்மா இருக்கிறதுக்கு என்னங்க? வீட்ல இருந்தாலும் வெளிய இருந்தாலும் புது மாப்பிள்ளையா தான் இருக்கணும். இது கூட உனக்கு தெரியலையா? இங்க பாரு, திடீர்னு பொண்ணு வீட்ல இருந்து யாராவது வந்து உன்னை பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? ஷோ, நீ வாயேன் கூட. ஏங்க இருங்க. இது நல்லா இருக்குது, இது போட்டுக்கோ. என்ன இது ஹேர் குருவி கூடு மாதிரி? ட்ரெஸ் மாத்திக்கோ. ட்ரெஸ்ஸியா? இங்கயா? ஐயோ சாரி, நான் வெளியே போனல. சரி நீ மாத்தினு வா, நான் வெளியே வெயிட் பண்றேன். வா. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க, இப்ப என்னதான் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நீங்க எப்படி இங்க? அதெல்லாம் கீழே போய் பேசிக்கலாம். நீ முதல்ல வா. ஏங்க சொல்லிட்டு. காலையில இருந்து எத்தனை பேர் அவனை போய் எழுப்புனீங்க? எழுந்தானா அவன்? சத்யா 10 நிமிஷத்துல அவனை எழுப்பி அழைச்சிட்டு வந்தா பாரு. ஆமா, பெரிய சாதனை தான். எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. என்ன புரியல? இல்ல, என் மேல நீங்க கோவமா இருந்தீங்கல்ல, அப்போ என் மேல உள்ள கோவம்லாம் போயிடுச்சா? நான் எப்போ உன் மேல கோவப்பட்டா? அது உன் மேலதான் எனக்கு கோவமே வராதே.
ஏங்க நேற்று நைட் வரைக்கும் என் கூட பேசாம தானே இருந்தீங்க? ஆமா, அது என்னப்போ? உன்னாண்ட அப்படி இருக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? சாச்சா அப்படிலாம் சொல்லுங்க. ஏங்க எனக்கு புரியலங்க, திடீர்னு எப்படிங்க நீங்க சமாதானமானீங்க? இங்க பாருபா, சண்டை போறது சமாதானம் ஆகுறது இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ரொம்ப சகஜம். இதுக்கெல்லாம் போய் காரணம் கேட்டுன்னு இருக்க கூடாது. ஏங்க ப்ளீஸ்ங்க என்னன்னு சொல்லுங்க. நீங்க இப்ப சொல்லனா எனக்கு அப்படியே தலையை வெடிச்சிருங்க. டேய், ஒழுங்கா அவனை இங்க இருந்து போக சொல்லிரு. இல்ல அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் அதான் அசிங்கமா திட்டிடுவேன். திட்டுமா, நல்லா திட்டு. பரவாயில்லம்மா, திட்டு. நீ என்ன திட்டினாலும் அவனை திட்டினாலும் ரெண்டும் ஒன்று தான். நடந்தது எல்லாம் அவன் சொன்னான். அவன் செஞ்சது சரியோ தப்போ எனக்கு தெரியாது. ஆனால் அவன் எல்லாத்தையும் நல்லதுக்கு தான் பண்ணியிருக்கான். அது மட்டும் எனக்கு புரிஞ்சுது. அதுக்கு நீ அவனை தண்டிக்க கூடாதுமா. சார், நான் தண்டிக்கணும்னு நினைச்சலாம் எதுவும் பண்ணல சார். என்ன இனிமே பார்க்க வரவேன் நான் தான் சொல்லிடுறேன். அதைத்தாமா அவன் தண்டனையா நினைக்கிறான். சின்ன குற்ற உணர்ச்சி கூட அவனை பெருசா பாதிக்குமா? ஏன்னா அவன் அவ்வளோ நல்லவன். இப்ப கல்யாணத்தை நிறுத்துங்க, இல்ல தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எதுக்கு? நீ மன கஷ்டத்துல இருக்கிறப்ப நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்னு கேக்குறான். ஐயோ, என்ன சார் நீங்க? உங்களையும் அப்பா மாதிரி நான் நினைச்சுன்னு இருக்கேன். நீங்க போய் என்னாண்ட? இப்ப நான் என்ன சார் செய்யணும்? நீ இப்ப என் கூட வரணும், அவன் கூட பழைய மாதிரி பழகணும். நான் இருக்கிறேன் சார். தேங்க்ஸ்மா. டேய், கடையை பார்த்து வாங்கடா. வாங்க சார். சத்யா, எப்போ வருவ? அமுல் பேபி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஏங்க இப்ப கூட எங்க அப்பா சொன்னதுக்காக வந்திருக்கீங்கல்ல? ஆமா, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? உங்க அப்பா சொன்னதுனாலதான் இந்த அமுல் பேபி ரொம்ப நல்லவன், நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிறோன்னு என்ன திருத்தின்னு வந்துக்கிறேன். சரிப்பா, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா விடு, நான் கிளம்புறேன். ஏங்க நில்லுங்க. அப்போ நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? இல்லையா? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எஸ். ஏங்க இப்பதாங்க நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இந்த சந்தோஷம் கடைசி வரையும் உனக்கு இருக்கணும். இன்னொரு விஷயம், கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ள தோலன்னு சொல்லின்னு அந்த குள்ள பூதம் எங்கேயாவது உன் பக்கத்துல வந்ததுன்னு வச்சுக்கோயேன், உதச்ச அவனை ஓட விட்டுருவேன். ஏங்க உனக்கு மாப்பிள்ள தோழெல்லாம் கிடையாது, மாப்பிள்ள தோழி தான், அது நான் தான். சரி. வீடு விடா போய் பத்திரிக்கை வைக்கிறது இருக்கே, போதும் ஆயிடும்.
என் கல்யாணத்துக்கு அனிதா கல்யாணத்துக்குலாம் பத்திரிக்கை வைக்க போய் படாத பாடு போட்டுட்டோம். உங்க மண்டபத்தை பத்தி மாமாட்ட சொல்லுங்க. சார் கேட்ட எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி தரேன்னு சொல்லிட்டேன் சார். உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் பண்ணிடலாம் சார். மாமா எல்லாருக்கும் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருங்க. பேலன்ஸா கல்யாணம் முடிஞ்ச உடனே கொடுத்துடலாம். கொடுத்துடலாம். ஆமா உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே? எல்லாருக்கும் ஓகே. மாமா நீங்க அட்வான்ஸ் செக்ல கையெழுத்து போட்டுருங்க. இதை போட்டு தரேன். ஒரு நிமிஷம். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படிலாம் இங்க யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்கம்மா. நீ என்ன சொல்லணுமோ சொல்லு. கல்யாண பத்திரிகை ஒன்றும் விசிட்டிங் கார்டு இல்லைங்க, யாரு வேணாலும் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு. அத அந்த குடும்பத்து ஆளுங்க தான் கொண்டு போய் கொடுக்கணும். ஏன்னா அவங்க அவங்களோட மரியாதையை எதிர்பார்ப்பாங்கல்ல. இப்போ யாரோ ஒருத்தர் பிரபு கல்யாணத்துக்கு போய் எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்தா நம்ம சொந்தக்காரங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? தப்பா தான் நினைப்பாங்க. கடைசியா நீங்களாம் எப்போ உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனீங்க? நீங்க சொன்ன அந்த 2 கல்யாணத்துக்கும் பத்திரிகை வைக்க போனப்பதான் இருக்கும். ரெகுலரா இதை நம்ம செஞ்சுன்னு இருக்க முடியாது. இது ஒரு சான்ஸ். இதே மிஸ் பண்ணோம்னா கொஞ்சம் யோசிங்க. யோசிக்காம நான் தான் உலக வச்சுட்டேன். 32 ஐட்டத்தை யார் சாப்பிடுவாங்க? அப்போ அதெல்லாம் வேஸ்ட் தானே. அப்பா இவன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான், நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்லம்ல இருந்து வந்தவங்களுக்கெல்லாம் நம்மளை பத்தி புரியாதுப்பா. ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அப்போ இவளை வாய் மூடிட்டு வெளியே போ சொல்லுங்க. நான் சொல்றது இவ சொல்றது நியாயம்னு கூட புரியாத அளவுக்கு உன்னை வளர்த்து வச்சிருக்கேன் பாரு. அதை நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றேன். சத்யா வேற என்னம்மா நீ சொல்லு. அப்புறம் இவங்க சாப்பாட்டுக்கு ஒரு கணக்கு சொன்னாங்கல்ல, எப்படி போட்டாலும் அது கரெக்டா வர மாட்டேங்குது. ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் படிச்சிருந்தாதான் கணக்கு கரெக்டா வரும். சௌமியா, உன் மொபைல்ல 800 900 பெரிய சொல்லு. பாரு பாரு. $7,20,000. இவ்வளோ டிஃபரன்ஸ் எப்படி வரும் சார்? அது வந்து சார் கணக்கு பார்த்ததுல ஏதோ மிஸ் ஆயிருக்கலாம் சார். அது எப்படிங்க மிஸ் ஆகும்? உங்க போன் கால்குலேட்டர்ல தானே கணக்கு பாத்தீங்க. என்னம்மா பண்றது? ஆர்டருக்கு வர காஸ்ட்டை விட கமிஷன் தான் ஜாஸ்தியா கொடுக்க வேண்டியிருக்கு. இதை பாருங்க, நீங்களா இப்போ போங்க, நான் உங்களை கூப்பிட்டு அனுப்புறேன். சரிங்க சார். சரிங்க சார். ஓகே சார், அப்போ நாங்கள் வரோம். எங்க அண்ணன் அவங்க போட்டோவை கூட உங்ககிட்ட காட்டினது இல்லையா? என் வருங்கால பொண்டாட்டின்னு பாக்குற எல்லார்கிட்டயும் அவங்க போட்டோவை காட்டிட்டு இருப்பான்.
உங்ககிட்ட காட்டலையா? இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. அவன் அவங்கள வரைஞ்ச படம் ஒண்ணு இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். அவங்க செம்ம அழகு. அவன் அதை விட சூப்பரா வரைஞ்சிருப்பான். இருங்க. வேணாம், பொண்ணை நேர்லயே பாத்துக்குவோம். ரொம்ப அழகா இருப்பான்னு வர சொல்லிடுறா. அவள் பேபி ஏதாவது மொக்கையா வரைஞ்சி வச்சிருப்பான். வேணாமே டாட். ஏண்டா கல்யாணம் வரைக்கும் சத்யா கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப பொண்ணு வீட்டுக்கு வேணாங்கிற? அதெல்லாம் ஓகே தான். ஆனா ஆல்ரெடி உங்களுக்கு அவங்கள பத்தி சொல்லியிருக்கேன்ல, அவங்க கொஞ்சம் பழைய ஆட்கள். கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னே தெரியல. ஓ, அப்படி ஒரு பிரச்சனை இருக்கோ? ஆமா டாட். சத்யா, நீ ஒன்றும் தப்பா நினைச்சிக்காத. நிச்சயமா இன்னொரு நாள் போவோம். ஐயோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போயிட்டு வாங்க. இவன் இல்லாம இன்னொரு ஃப்ரெண்டு யாரா உனக்கு? அதானே. அப்பா, இவன்லாம் ஒரு ஃப்ரெண்டா? இப்போ வர போறான்ல, அவன் தான் என்னோட ரியல் ஃப்ரெண்ட். ஏண்டா உன் ஃப்ரெண்டுன்னு சொல்ற? இது வரைக்கும் நான் இவனை பார்த்ததே இல்ல. ஆமால, ஆமா, இவன் நீங்க பார்த்தே இருக்க முடியாது. நானே இன்னைக்கு இல்ல ஆக்சுவலி இவன் என்னோட ஸ்கூல்மேட். இவனை எங்க வீட்டுல பொத்தி பொத்தி வளர்த்தாங்கம்மா. இவனை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப மாட்டாங்க. அதனால நம்ம வீட்டுக்கு அவனை கூட்டிட்டு வந்ததே இல்லை. +2 முடிச்சதும் அவங்க அப்பா துபாய்க்கு போயிட்டாரு. உடனே இவங்க எல்லாம் சேர்ந்து கூடவே போயிட்டாங்க. நாங்களும் பிரிஞ்சுட்டோமா. வாங்க போலாம். போலாமா? வாங்க வாங்க. இப்படி நம்ம வெளில போலாமா? அப்பா, நான் வெளில நிக்கிறேன். சரிப்பா. டேய், நீங்க ஏறா. மா, மல்லி ஒரு 5 முழம் கொடுங்க. மா, நான் இங்க நிக்கிறேன். ஹாய். வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார், சத்யா உங்களை பார்க்க தான் வந்துச்சு. நீங்கள் எங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்துடுறீங்க. சத்யா எங்க சார்? சத்யா சத்யா என் கூட தான் இருக்காங்க. உங்க கூடயா? எங்க சார்? அதெல்லாம் இருக்கட்டும். இது யாருன்னு தெரியுதா? யாரு? தெரியல சார். ஏன்னா இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. லாஸ்ட் வீக் தான் துபாயில இருந்து இங்க வந்திருக்கான். பேர் என்ன தெரியுமா? சலீம் பாய். சலாம் அலைக்கும். வணக்கம் பாய். வணக்கம். ஏன் இவ்ளோ பதட்டமா வரானுங்க? சார், உங்க கூட சத்யா இருக்குன்னு சொன்னீங்க. எங்க சார்? ஆளே காணோம். ஆக்சுவலி என் கூடனா என் கூட இல்ல, எங்க வீட்ல இருக்காங்கன்னு சொன்னேன். வீட்லயா? என்ன பயந்துட்டீங்களா? ஆமா, நீங்க 2 பேரும் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆனீங்க? அது ஒன்றும் இல்லை சார். சத்யா இங்கே இருக்குன்னு சொன்னீங்களா, அதான் பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தான். சரி சார், நாங்கள் வரோம்.
பாய் போயிட்டு வரோம் பாய். வரேன் சார். பாய் வரேன் சார். பாய். பாய் சார். வரேன். அப்பா என்னப்பா இறங்கி நடந்து போலாமா? சரிப்பா. என்ன நம்ம தெருவுல காரை கொண்டாந்து நிறுத்திக்கிறான்? சலீம் ப்ளீஸ் இறங்குங்க. இதுக்கு மேல கார் உள்ள போகாது. நம்ம நடந்து தான் போகணும். இந்த தெருவுல அந்த பொண்ணோட வீடு இருக்குது. ஆமா. நம்ம தெருவுல எந்த பொண்ணு? அதுவும் நமக்கு தெரியாம. இதுக்கப்புறம் நம்ம வீடு தானே இருக்குது. பாப்போம். வாங்க 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 உள்ள வாங்க. பாத்து வாங்க. பிரபு வாப்பா. இதுனா போட்டோ? உன் அக்காக்கு பார்த்த மாப்பிள்ளையோட போட்டோ. ஏய் அத குடு. I love you. என்ன சலீம் பாய், என்ன இங்கே நின்றுருக்கீங்க? வாங்க உள்ள போலாம். அட வாங்க பாய். நம்ம வீடு மாதிரி தான். உள்ள வாங்க பாய். டேய் நில்லுங்கடா. சத்யா வாய்ஸ் வரல? ஆமாண்டா. இங்க வாங்கடா. என்ன பாய் எங்க சத்யா வாய்ஸ்ல பேசுற? கன்ஃபார்ம் சத்யா தான்டா. என்ன சத்யா, என்ன இது வேஷம்? இப்ப வாய் திறந்து ஏதாவது சொல்ல போறீங்களா இல்லையாடா? ஏன்டா மறைச்சிங்க என்னாண்ட? நடவரதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஆரம்பத்திலே இதெல்லாம் சொல்லி தொலைச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா? இப்ப யாருக்காவது ஒருத்தருக்கு இதை பத்தி தெரிஞ்சாலும் நான் யார் முகத்தையும் முடிக்க முடியாம போயிடுமேடா. ஏற்கனவே நொந்து போய்கிறேன்டா நானு. இதுல இந்த பழி வேறையாடா எனக்கு? ஏன்டா ஏன்டா இப்படி செஞ்சீங்க? நாங்க சொல்லாம இருந்ததுக்கு காரணம் இருக்கு சத்யா. எல்லாத்துக்கும் இதே சொல்லிருங்க. என்னடா காரணம்? என்ன காரணம்ன்ற? நம்ம அக்கா திவ்யா